சினிமாவில் இருந்து அரசியலுக்குள் நுழைந்த 2 வருடங்களில் ஆட்சி கட்டிலை எட்டிப்பிடித்து முதலமைச்சர் விஜய் சாதனை படைத்துள்ளார். அவர் வழியில் சினிமாவில் இருந்து அரசியல் பேச அடுத்தடுத்த தலைமுறை நடிகர்கள் ஆயத்தமாகி வருகிறார்கள். அந்த வரிசையில் நடிகர் தனுஷ் தனது ஒவ்வொரு பிறந்தநாள் அன்றும் ரசிகர்களை அழைத்து நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்தநாள் கொண்டாடுவதை வாடிக்கையாக செய்து வருகிறார். திருவள்ளூர் மாவட்டம் மஞ்சக்கரணையில் உள்ள தனியார் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் தனது ரசிகர்களை திரட்டி பிறந்தநாள் விழாவை நலத்திட்ட உதவிகள் வழங்கி உற்சாகமாக கொண்டாடினார் நடிகர் தனுஷ். அந்த பகுதி முழுவதும் சிகப்பு வெள்ளை நிறத்தின் நடுவில் நட்சத்திரம் இருப்பது போன்ற கொடிகள் கட்டப்பட்டிருந்தன. மேடையில் பேசிய தனுஷ் தனது ராயன் படத்திற்கு விருது வழங்கியது குறித்து எழுந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். தான் எதிர்பார்த்த பல படங்களுக்கு தனக்கு விருது கிடைக்கவில்லை என்றும் ராயன் படத்திற்கு அது தானாக அமைந்தது என்றும் தெரிவித்தார். அது ஒரு காலம் ரிலீஸ் ஆச்சு. அப்ப நான் சின்ன பையன் அப்படிங்கறத நானும் ரொம்ப ஆசையா காத்துட்டு இருந்தேன். ஆனா எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறம் புதுப்பேட்டை, அதுக்கப்புறம் 3, மயக்கமணி, மரியான், ராஞ்சனா, வடசென்னை, கர்ணன், இத்தனை கிடைக்கும் நிறைய பேர் பண்ணாங்க. ஆனா இந்த வாட்டி தமிழனாக தனக்கு மேலும் 2 விருதுகள் கிடைத்துள்ளது. தன்னை தட்டிக் கொடுங்கள் என்றும் தட்டி விடாதீர்கள் என்றும் வேண்டுகோள் வைத்த தனுஷ் தனது ரசிகர்களுக்கு உடல் நலனை பேணுவது எப்படி என்று வகுப்பெடுத்தார். அதில் வீட்டிலேயே சமைத்து உண்ண வேண்டும் என்றும் நொறுக்கு தீனி வகைகளை அதிகம் எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்ட தனுஷ் குழந்தைகளின் கையில் செல்போனை கொடுக்காதீர்கள், வெளியில் சென்று விளையாட விடுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். ஒரு தமிழனா எனக்கு இன்னும் 2 தேசியம் கிடைச்சிருக்கு. தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. கொஞ்சம் மனசு ஏற்படும், கொஞ்சம் மனசு தொய்வார். அந்த மாதிரி டைம்லாம் நம்மளுக்கு தீராங்க இன்ஸ்பிரேஷன், மோட்டிவேஷன் தேடி. தோற்றுவிட்டாய் என நீயாக ஒப்புக்கொள்ளும் வரையில் உன்னை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று தல அஜித் குமார் கூறியிருப்பதாக தனுஷ் சொன்னதுமே கூட்டத்தில் பெரும் ஆரவாரம் எழுந்தது. இந்த மாதிரி பசங்க இருக்கணும் என எனக்கு பெயர் வாங்கி கொடுத்து பத்திரமாக வீட்டுக்கு செல்ல வேண்டும் என ரசிகர்களுக்கு மறைந்த கேப்டன் விஜயகாந்த் பாணியில் வேண்டுகோள் விடுத்தார் தனுஷ். பாலிமர் செய்திகளுக்காக கும்மிடிப்பூண்டி செய்தியாளர் முகுந்தன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.